சாந்தி 15/9/24 बाबाउடைய अव्यक्त महावाक्यम। इस नए वर्ष में सफलता भाव के वरदान द्वारा बाप और स्वयं की प्रत्यक्षता को समीप लाओ। பாபாவோட முரளி நியூ இயர் முரளி 2001 பாபா சொன்னது. இந்த புது வருஷத்தில் வெற்றியாளர் பவ என்ற வரதானத்தின் மூலமாக பாபா மற்றும் தன்னுடைய பிரத்யக்ஷதாவை நெருக்கத்தில் கொண்டு வாங்க. आज नवयुग का रचयिता अपने मास्टर नवयुग रचता बच्चों से नव वर्ष मनाने ले आए हैं. இன்று புது யுகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர் தன்னுடைய மாஸ்டர் புது யுகத்தை படைக்கக்கூடிய குழந்தைகளிடம் புது வருஷத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கார். புது யுகத்தை படைக்கக்கூடிய குழந்தைகளிடம் புது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கார். நவவர்ஷ மனானா ஏதோ விஸ்வமே சபி மனாத்தே. பாபா சொல்கிறாங்க, புது வருஷத்தை கொண்டாடுறது இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான். லேக்கின் ஆப் சபி நவயுக் மனா ரகே ஹோ. ஆனால் நீங்கள் புது யுகத்தை கொண்டாடுவதற்காக வந்துட்டுருக்கீங்க. நவயுகி குஷி ஹர் பச்சைக்கு அந்தர்கே. புது யுகம் வருது புது யுகம் வருது அப்படிங்கிற குஷியானது உங்களுக்குள்ளார இருக்குது. ஜான்தே ஹோ கி நவயுக் அபி ஆயா கி ஆயா. உங்களுக்கு தெரியும் புது யுகமானது வந்தடைந்து விட்டது, வந்துவிட்டது. दुनिया वालों का नव वर्ष एक दिन मनाने का है और आप सबका नवयुग पूरा ही संगम युग मनाने का है. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகத்தில் இந்த புது வருஷங்கிறது ஒரு நாள் மட்டும்தான் கொண்டாடுவாங்க, அதுக்காக வருவாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் புது யுகத்தை இந்த சங்கம யுகம் முழுவதுமே கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க. நவ வருஷமே குஷி மனாத்தே, எக்தோக்கு கிஃப்ட் தேத்தே. நியூ இயரில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சந்தோஷத்தை கொண்டாடி பரிசு கொடுத்துப்பாங்க. ஓ கிஃப்ட் பி கியா ஹே. அந்த கிஃப்ட் கொடுக்கறது கூட எதை கொடுப்பாங்க, தொடை சமைக்கலையே வ கிஃப்ட் ஹே. அல்பகால கிஃப்ட்டு தான் கொடுத்துப்பாங்க. ஏதாவது ஃப்ரேம் கொடுப்பாங்க அல்லது கோல்டு கொடுப்பாங்க, ஏதோ சம் கொடுப்பாங்க. நவயுக ரச்சயதா பாப் आप सब बच्चों के लिए कौन सी गिफ्ट लाते. ஆனால் பாபா புது யுகத்தை கொண்டாடுவதற்காக குழந்தைகளோட வந்திருக்காருன்னா எதை குழந்தைகளுக்காக எந்த ஒரு பரிசை கொண்டு வந்திருக்காரு, கோல்டன் கிஃப்ட். அது கோல்டன் கிஃப்டை கொண்டு வந்திருக்காரு. ஜிஸ் கோல்டன் கிஃப்ட் அர்த்தாத் கோல்டன் யுகமே सब स्वतः ही गोल्ड हो जाते हैं. என்ன ஒரு கோல்டன் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காருன்னா பாபா சொல்கிறார், கோல்டன் யுகத்தில் எல்லாமே இயல்பாகவே கோல்டாகவே இருக்கிறது. நயா ஹோ ஜாத்தா ஹே, எல்லாமே புதுசாக இருக்குது. தோடை சமய கே பாத் நயா வர்ஷ் ஷுரு ஹோகா. பாபா சொல்கிறார், கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு தான் புது வருஷம் ஆரம்பமாகும். லேக்கின் वो नया नहीं हो जाएगा. புது வருஷம் அந்த 12 மணி கரெக்டாக, அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 24 மணி நேரம் முடிஞ்சோன்னே திரும்பியும் அடுத்த நாள் பழசாயிடும். ஆனால் பாபா சார் இங்கே எல்லாமே புதுசு தாங்கிறாரு. எல்லாமே இங்கே புதுசு தான். सब नया नहीं हो जाएगा. அங்கே எல்லாமே புதுசு கிடையாது. न्यू ईयर आपके नवयुग में प्रकृति भी नई बन जाएगी. இயற்கை கூட புதுசாக இருக்கும். ஆத்மா भी नए वस्त्र धारण करेगी. ஆத்மாவுக்கு இந்த சரீரம் புது சரீரம் கிடைக்கும். हर वस्तु नई अर्थात सदो प्रधान गोल्डन एज वाली होगी. ஒவ்வொரு பொருளுமே அங்கே சதோ பிரதானமாக கோல்டன் ஏஜ் உடையதாக இருக்கும். तो नए वर्ष को मनाते आपके मन में बुद्धि में नया युग ही याद आ रहा है.
இந்த புது வருஷத்தை கொண்டாடிட்டுருக்கீங்க. உங்களுடைய மனசில் புத்தியில் புது யுகம்தான் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நயா யுக் யாதுகைனா பாபா கேட்குறார். புது வருஷத்தில் புது யுகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? ஆஜுக்கே தின் நயா வர்ஷ் யாதுகே? அல்ல இன்றைக்கி நாள் மட்டும் உங்களுக்கு புது வருஷம் ஞாபகம் இருக்கா? பாப் தாதா பேலே முபாரக் தேத்தே, பகவான் வாழ்த்துக்களை கொடுக்குறார். நவ யுகுக்கி ஃபிர் சாத்துமே முபாரக் தேத்தே, புது யுகத்திற்கான வாழ்த்துக்களையும் அத்தோடு சேர்த்து கொடுக்குறார். நவ வருஷக்கி கியூங்கி அப் சப் நவ வருஷ மனானிலே ஆயேகோனா, புது வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஏன்னா புது வருஷத்தை தானே நீங்கள் கொண்டாட வந்திருக்கீங்க. மனாவோ खूब மனாவோ, நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. अविनाशी गिफ्ट दो जो बाप दादा द्वारा मिलती हैं उसकी अविनाशी मुबारक मनावो. பகவான் எனக்கு அழியாத பரிசை கொடுத்துருக்கார், அவர்கிட்டேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த அழியாத வாழ்த்துக்களையும் அதோட சேர்த்து கொண்டாடுங்க. சதாகி ஏக்கோ சுப பாவனாக்கி முபாரக் தோ, எல்லாருக்குமே சுப பாவனையுடைய வாழ்த்துக்களோட கொண்டாடுங்க. ஏ சச்சி முபாரக் ஹே, இதுதான் உண்மையான கொண்டாட்டம், வாழ்த்துக்களாகும். முபாரக் ஜப் தேத்தே ஹோ தோ ஸ்வயம் பி குஷ் ஹோ ஜாத்தே ஹோனா, எப்போ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் சந்தோஷமாக சொல்கிறீங்க இல்லையா? தூசரே பி குஷ் ஹோத்தே, நீங்கள் சொல்லும்போது அடுத்தவங்கள என்ன பண்ணுறாங்க, யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்களும் குஷி அடைஞ்சிடுறாங்க. தோ சச்சி தில்கி முபாரக் ஹே, அப்போ உண்மையான உள்ளத்தினுடைய வாழ்த்துக்கள். ஏக் தோ கி பிரதி தில் சே சுப பாவனா சுப காமனாக்கி முபாரக் ஹே, ஒருவருக்கொருவர் உள்ளார்ந்த அந்த சந்தோஷமான நல்ல உணர்வினுடைய வாழ்த்துக்களை अर्पणम செய்கிறாங்க. बाप दादा हर एक बच्चे को इस वर्ष के लिए विशेष यही इशारा देते हैं कि समय प्रमाण अभी सब बच्चों को चाहे यहाँ साकार में सम्मुख बैठे चाहे देश विदेश में विज्ञान के साधन द्वारा सुन रहे देख रहे, बाप दादा भी सभी बच्चों को देख रहे हैं. பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசேஷமாக இந்த வருஷத்துக்காக இஷாரா கொடுக்குறார். என்ன இஷாரானா, நேரத்தின்படி குழந்தைகள் எங்கே இருந்தாலும் சரி, எதிரில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது விஞ்ஞான சாதனம் மொபைல் மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கேட்டுட்டு இருந்தாலும் சரி, எல்லாரையும் பாப்தாதா பார்த்துட்ருக்கார். சபி படே ஆராம் சே மஜே சே தேக் ரஹே ஹேன், ரொம்ப ஆறாமல் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காரு. तो सर्व विश्व के बाप दादा के अति प्यारे अति मीठे बच्चों को बाप दादा यही इशारा देते. உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பாப் தாதாவுக்கு பிரியமான ரொம்ப ரொம்ப இனிமையான பாப் தாதாவின் குழந்தைகளுக்கு பாப் தாதா இஷாரா கொடுத்துட்ருக்காரு. என்னவென்றால், अभी अपने इस ब्राह्मण जीवन में अमृत वेले से लेकर रात तक बचत का खाता बढ़ाओ. இந்த பிராமண வாழ்க்கையில் அமிர்த வேலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு வரை பாபா சொல்கிறாரு, சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க. ஜமாக்கா காத்தா பாடாவோ, பாபா சொல்கிறார் பச்சத் போடுங்கிறார். சேமிப்பினுடைய சிக்கனம், சேமிப்பினுடைய இதை அதிகப்படுத்துங்க. हर एक अपने कार्य के प्रमाण अपना प्लान बनावे जो भी ब्राह्मण जीवन में गजाना मिले. எல்லா பிராப்தி சங்கம யுகத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே பிராமண வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி கிடைப்பதற்கான ஒரு பிளான் போடுங்க. उस हर एक गजाने की बचत व जमा का खाता बढ़ाओ, क्योंकि बाप दादा ने आज वर्ष के तक चारों ओर के बच्चों की रिजल्ट देखी. क्या देखा, जान तो गए हो ना. இந்த வருஷம் முழுக்க குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேமிச்சிருக்காங்க, இந்த கணக்கை பாபா பார்த்தாங்க. என்ன பார்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. டீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கீங்களா, ஃபாரினர்ஸ் தெரிஞ்சிருக்கீங்களா, மகாரதி தெரிஞ்சிருக்கீங்களா. ஜமா கா காத்தா ஜித்தனா ஹோனா சாஹியே உத்தனா क्या कहे.
சேமிக்கணும், எவ்வளோ சேமிக்கணுமோ அவ்வளவு வேணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? குதுகி போலோ, அவ்வளோ இருக்கணும். அவ்வளோ இருக்கா? இல்லையே. அப்போ நீங்களே சொல்லுங்கள். बाप दादा जानते सर्व खजाना जमा करने का समय संगम, எல்லா பொக்கிஷத்தையும் சேமிக்கும் யுகம் संगमम। छोटे से युग में जितना जमा किया उस प्रमाण सारा कल्प प्रारब्ध प्राप्त करते हो। இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ ஃபுல் கல்பத்துக்கும் அதனுடைய முழு பலனை பிராப்தமாக அடையிறீங்க। जो आप सबका ஸ்லோகன் है ना, உங்களுடைய ஸ்லோகன் இருக்கு, என்ன தெரியுமா? அபு நஹி தோ, இப்பொழுது இல்லை என்றால், பீச்சே கியா ஹே, அடுத்த வரி என்னன்னு கேட்குறார். அபு நஹி தோ கபு நஹி, இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதும் இல்லை। ஸ்லோகன் திமாகுமே தோ बहुत याद है, இது உங்கள் புத்தியில் எல்லாருக்குமே பதிஞ்சிட்டு। लेकिन दिल में याद में भूलता भी है, ஆனால் உள்ளத்துலையும் நினைவுலையும் மறந்துடுறது। याद भी रहता, ஆனால் நினப்பு இருக்குது। सबसे बड़े से बड़ा खजाना ब्राह्मण जीवन की श्रेष्ठता का आधार है। மிகப்பெரிய பொக்கிஷம் பிராமண வாழ்க்கையில் சிரேஷ்டமான பொக்கிஷத்துக்கு ஆதாரம் சங்கல்ப் கா கஜானா, சமை கா கஜானா, சங்கல்பத்தினுடைய பொக்கிஷம், நேரத்தினுடைய பொக்கிஷம், சக்தியும் கா கசானா, சக்திகளின் பொக்கிஷம், ஞான் கா கசானா, ஞானத்தினுடைய பொக்கிஷம்। பாக்கி ஸ்தூல் தன் கா கசானா தோ காமனே, மற்றபடி ஸ்தூலத்தில் செல்வங்கள்லாம் இருக்குன்னா அது சாதாரணமானதான்। बाप दादा ने देखा जितना हर एक ब्राह्मण श्रेष्ठ संकल्प के खजाने द्वारा स्वयं को सेवा को श्रेष्ठ बना सकते हो, उसमें अभी और अंडरलाइन लगेगी पड़ेगी। அதில் பாபா சொல்கிறாங்க, பாப் தாதா பார்த்துருக்காங்க, ஒவ்வொரு பிராமணர்களும் சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய கஜானா மூலமாக தன்னை சேவையில் ரொம்ப சிரேஷ்டம் ஆக்கிக்க முடியுது। அதுலேயும் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் அண்டர்லைன் கட்டாயமாக செஞ்சே ஆகணும்। आप ब्राह्मणों का एक श्रेष्ठ संकल्प में शुभ संकल्प में इतनी शक्ति है। ஏன்னா உங்களுடைய எண்ணத்தில் பிராமணன் நினச்சா நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்களுடைய சிரேஷ்ட சங்கல்பம் சுப சங்கல்பம் அவ்வளோ சக்தி மிக்கது। जो आत्माओं को बहुत सहयोग दे सकते हो, அதுதான் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியை கொடுக்கக்கூடியது। संकल्प शक्ति का महत्व अभी जितना चाहो उतना बढ़ा सकते हो। பாபா முக்கியமாக சொல்கிறார், அண்டர்லைன் பண்ணணும், நம்மளுடைய சங்கல்ப சக்திக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது, அதை எவ்வளோ நம்ம அதிகப்படுத்தணுமோ அவ்வளவு நம்ம அதிகப்படுத்த முடியும்। அச்சா, பாபா முக்கியமாக நீ புது வருஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? புது வருஷத்துக்கான வாழ்த்துக்கள், புது யுகத்துக்கான வாழ்த்துக்கள்। சங்கல்பத்தினுடைய சக்தி மிக சிரேஷ்ட சக்தி, அதை எவ்வளோ முடியுமோ அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க। वरदानम, सेवा की उमंग उत्साह द्वारा सेफ्टी का अनुभव करने वाले माया जीत भव। சேவையில் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக பாதுகாப்பின் அனுபவத்தை பெறக்கூடிய மாயா ஜீத் ஆகுங்கள்। जो बच्चे स्थूल काम के साथ साथ रूहानी सेवा के लिए भागते, பாபா சொல்கிறாங்க, ஸ்தூல காரியத்துடன் ஆன்மீக சேவைக்காகவும் குழந்தைகள் ஓடோடி வராங்க। எவரடி रहते तो ये सेवा का उमंग उत्साह भी सेफ्टी का साधन बन जाता है। எவரடியாக இருக்காங்க சேவைக்காக, இப்போது சேவையில் ஊக்கம் உற்சாகம்தான் சேஃப்டிக்கான சாதனமாகுது। जो सेवा में लगे रहते वो माया से बचे रहते, யார் சேவையில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள் மாயாவிடமிருந்து எப்படி இருக்காங்களா? காப்பாற்றப்பட்டு இருக்காங்க। மாயா भी देखती है, மாயாவும் பார்க்குது। इनको फुर्सत नहीं तो वो भी वापस चली जाती है, இவங்களுக்கு நேரமே இல்லையே, இந்த குழந்தைகிட்ட பேசலான்னு பார்த்தா நேரம் இல்லைன்னு மாயா என்ன பண்ணிடுதான்? திரும்பி போயிடுது। जिन बच्चों का बाप और सेवा से प्यार है उन्हें एक्स्ट्रा हिम्मत की मदद मिलती है। எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் பாபாவுடைய சேவையின் மீது அன்பு இருக்குதோ அவர்களுக்கு பாபா எக்ஸ்ட்ரா தைரியத்தை உதவியாக கொடுக்குறார்।
जिससे सहज ही मायाजीत बन जाते हैं. பாபா சொல்றார், அதன் மூலமாக சகஜமாகவே நீங்க மாயாஜீத் ஆகின்றீர்கள். ஸ்லோகன். ज्ञान और योग को अपने जीवन की नेचर बना लो तो पुरानी नेचर बदल जाएगी. ஞானம் மற்றும் யோகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஞான யோகத்தினுடைய நேச்சராக மாற்றிவிட்டீர்களே ஆனால் பழைய நேச்சர் மாறிவிடும். இந்த நேச்சர் இருந்தால் அந்த நேச்சர் தானாகவே மாறிவிடும். இன்று 3rd சண்டே ஸ்பெஷல் யோகா இருக்குது நம்ம எல்லாருக்கும். சாயங்காலம் 6 to 7 எல்லாருமே பவர்ஃபுல் யோகாவில் உட்காரணும். விசேஷமாக திருப்தி மணியாகி சூழ்நிலையில் திருப்தியினுடைய கிரணங்களை பரப்புங்க. பாபா சொல்கிறாரு, அதிருப்தியான ஆத்மாக்கள் திருப்தி அடைந்து திருப்தியினுடைய சக்தியை அவங்களுக்கு கொடுங்க. மனசாக சேவா பண்ணுங்கள். எல்லாருக்கும் திருப்தியை கொடுத்துட்டே இருக்கணும். இன்று பாப்தாதாவுடைய அவ்யக்த இஷாரா. जैसे बाप दादा कोई भी कर्म के फल की इच्छा नहीं रखते हैं, हर वचन कर्म में सदैव पिता के स्मृति होने का फल की इच्छा का संकल्प मात्र भी नहीं रहता, ऐसे ஃபாலோ ஃபாதர் கரோ. எப்படி பாப்தாதாவுக்கு எந்த ஒரு கர்மா செஞ்சாலும் அதற்கான பலனை பற்றி ஆசை அவருக்கு இருப்பதில்லை. பேர் வேணும் புகழ் வேணுங்கிற ஆசை கிடையாது. हर वचन कर्म में सदैव पिता के स्मृति होने कारण फल की इच्छा का संकल्प मात्र भी नहीं रहता है. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு கர்மத்தில் எப்பொழுதுமே தந்தையினுடைய நினைவு இருக்கக்கூடிய காரணத்தினால பாபா சொல்கிறாங்க, பலன் என்பது அந்த பலனினுடைய ஆசையினுடைய சங்கல்பத்தில் கூட இருப்பதில்லை. ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு செயலில் எப்போதுமே பாபா நினைவினுடைய ஸ்மிருதி இருக்கக்கூடிய காரணத்தினால, பிதாவினுடைய ஸ்மிருதி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பலனோட ஆசை என்பது சங்கல்பத்தில் கூட இருக்க முடியாது. ஐசே ஃபாலோ ஃபாதர் கரோ. அந்த மாதிரி நீங்களும் பாபாவை பின்பற்றுங்கள். கச்சே ஃபல்கி இச்சா நஹிரக்கோ. பாபா சொல்கிறாங்க, இந்த காயான பழுக்காத கனியாத பழத்தை உண்ண வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க. ஃபல்கி இச்சா சூக்ஷ்மே பி ரஹ்தி. பாபா சொல்கிறாங்க, ஒரு காரியம் செஞ்சிட்டோம் நல்ல காரியம் அப்படின்னா அதுக்கு புகழ் வேணும் அப்படிங்கிற ஆசை சூக்ஷ்மத்தில் கூட உங்களுக்கு இருக்குதுன்னா, ஜெய்சே கியா और फल खाया फिर फल स्वरूप कैसे दिखाई दे. பாபா சொல்கிறாரு, நீங்கள் செஞ்சீங்க அதற்கான பலனை அனுபவிச்சிட்டிங்கன்னா பலன் சொரூபம் எப்படி தெரியும். इसलिए फल की इच्छा को छोड़ इच्छा मात्रम अविद्या बनो. ஆகவே பேர் புகழினுடைய ஆசையை விட்டு ஆசை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலையை அனுபவம் செய்யுங்கள். अच्छा, ओम शांति.